அனைவருக்கும் வணக்கம். மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அப்டேட் வந்திருக்கு. என்ன அப்டேட்ன்றதை நம்ம பார்க்கலாம். கண்டிப்பாக நம்ம கீழமை நீதிமன்றத்தில் அப்ளை பண்ணவங்களும் சரி, அல்லது மே மாதம் எக்ஸாம் நடந்தவங்களுக்கும் சரி, ஒரு விஷயம் தெரியும். நம்ம பாண்டிச்சேரி கேண்டிடேட்டுக்கும் பார்த்திங்கன்னா, அதாவது புதுச்சேரி கேண்டிடேட்டுக்கும் பார்த்திங்க அப்படின்னா, அவங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கொடுத்து எக்ஸாம் வச்சாங்க. அதுவும் குறிப்பாக வந்து மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப் சொல்லக்கூடிய எம்டிஎஸ்க்குலாம் வந்து எக்ஸாம் வச்சாங்க அப்படின்றதெல்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ அந்த புதுச்சேரி கேண்டிடேட் பார்த்திங்கன்னா, நமக்கு எப்படி மே மாதம் எக்ஸாம் நடத்தவங்களுக்கு வந்து ஃபைனல் கீ ஆன்சர் மற்றும் மார்க் பப்ளிஷ் பண்ணாங்களோ, அதே மாதிரி புதுச்சேரி கேண்டிடேட்டுக்கும் பார்த்திங்க அப்படின்னா ஃபைனல் கீ ஆன்சர் மற்றும் வந்து மார்க் வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. நம்ம சேனலில் வந்து பார்த்திங்கன்னா புதுச்சேரி கேண்டிடேட்டுமே ஃபாலோ பண்ணுறதுனால, ஸோ நீங்கள் இந்த எக்ஸாம் எழுதிங்க அப்படின்னா நம்ம மெட்ராஸ் ஹைகோர்ட்டோட அஃபிஷியல் வெப்சைட் போய்ட்டு நீங்கள் உங்களுடைய மார்க் என்ன, அதே மாதிரி ஃபைனல் ஆன்சர் கீழே என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றத நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இங்கே பாருங்கள், மார்க் செக்யூர்ட் த கேண்டிடேட் காமன் ரிட்டன் எக்ஸாமினேஷன் 27/7/2020 எக்ஸாம் நடந்ததாக சொல்கிறாங்க. சீனியர் கிரேட் ஸ்டீனோகிராஃபர், டிரான்ஸ்லேட்டர், இன்டர்பிரேட்டர், ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா மார்க் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்ம சொன்ன மாதிரி ஜூனியர் கிரேட் ஸ்டீனோகிராஃபர், ஜூனியர் கிளர்க்கு, டைப்பிஸ்ட்டு அதுக்கும் மார்க் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப் இருக்கு இல்லையா, ஸோ அதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா மார்க் வந்து கொடுத்துருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் டிரைவருக்குமே எக்ஸாம் நடந்தது, அவங்களுக்குமே பார்த்திங்கன்னா மார்க் வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. ஸோ எல்லாமே ஒரே டைமில் தான் நோட்டிஃபிகேஷன் கொடுத்து எக்ஸாம் ஒரு நாள் முன்னப்பட்ட மாற்றி வச்சுருந்தாங்க. காலை மதியம் அந்த மாதிரி காலை மதியம் வச்சுருந்தாங்க. ஸோ உங்களுக்கு வந்து ஃபைனல் ஆன்சர் கீ மற்றும் வந்து மார்க் வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. நீங்கள் ஒருவேளை புதுச்சேரி கேண்டிடேட்டாக இருக்கீங்க, உங்கள் நண்பர்கள் யாராவது இந்த எக்ஸாம் எழுதினாங்க அப்படின்னா மெட்ராஸ் ஹைகோர்ட்டோட அஃபீஷியல் வெப்சைட் mhc.tn.gov.in இந்த வெப்சைட்டில் போய்ட்டு நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 15 நாள் அல்லது 20 நாளைக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து செலெக்ஷன் லிஸ்ட்டு வந்து கொடுப்பாங்க. ஸோ இப்போ வந்து மார்க் மட்டும் தான் தெரியும், ஆனால் நீங்கள் செலெக்ஷன் ஆனவங்க இல்லையான்னு தெரியாது. மேபி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செலெக்ஷன் லிஸ்ட்டு யார் வந்து அடுத்த கட்டத்துக்கு உங்களுக்கு வந்து இன்டர்வியூ அல்லது ஸ்கில் டெஸ்ட்டோ இருக்குது அப்படின்னா அடுத்த கட்ட யாருக்கு தேர்வானவங்க சொல்லி ஒரு 15 டேஸ்க்கு அப்புறம் கொடுப்பாங்க அப்படின்னு எதிர்பார்க்குறோம். இதே மாதிரி தான் மே மாதம் நடந்த எக்ஸாமுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 15 டேஸ்க்கு அப்புறம் ஆகஸ்ட் 15 கொடுத்தாங்கன்னு நினைக்கிறேன் அந்த ஃபைனல் ஆன்சருக்கு மார்க்கு. ஸோ நம்ம செப்டம்பரில் வந்து நம்ம எதிர்பார்த்தோம் இந்த மாதிரி செலெக்ஷன் லிஸ்ட்டு கொடுப்பாங்கன்னு சொல்லி இன்ன வரைக்கும் வரல. ஸோ எக்ஸாக்டாக 15 நாள்ன்றது கிடையாது. 15 நாளைக்கு அப்புறம் அப்படின்னா அது 16 நாள் இருக்கலாம், 17 நாள் இருக்கலாம், 18 ஆகலாம், 20 இருக்கலாம், எப்போ வேணாலும் அவங்க கொடுக்கலாம். பட் எதிர்பார்ப்புன்றது அந்த மாதிரி வந்து எதிர்பார்க்கலாம். இருந்தாலும் கூட நம்ம இப்போ மே மாதம் நடந்த எக்ஸாமுக்கும் உங்களுக்கும் கம்பேர் பண்ணி பார்க்கும்பொழுது உங்களுக்கு கொஞ்சம் முன்கூட்டியே ரிசல்ட் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு வந்து நம்பர் ஆஃப் கேண்டிடேட்ன்றது கொஞ்சம் கம்மியாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதனால் கொஞ்சம் சீக்கிரமாக கொடுத்துட்டாங்க மார்க்கும் ஃபைனல் கீயும். நம்ம தமிழ்நாடு கேண்டிடேட்டுக்கெலாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரிசல்ட் கொடுப்பதாகட்டும் எல்லாமே கொஞ்சம் டிலே பண்ணி வந்து கொடுக்குறாங்க. ஸோ அதனால் கொஞ்சம் முன்கூட்டியே உங்களுக்கு வந்து செலெக்ஷன் லிஸ்ட்டு வருவதற்கான வாய்ப்புகளோடு இருக்குது. ரைட்டா? ஸோ அதை செக் பண்ணிட்டே இருங்க, வெப்சைட் செக் பண்ணுங்கள். இப்போதைக்கு ஒரு 10 டேஸ் 15 டேஸ்க்கு அப்புறம் வரும் அப்படின்றத முடிவு பண்ணிக்கோங்க. இப்போ இந்த வீடியோவை வந்து நம்ம கீழமை நீதிமன்றத்தில் அப்ளை பண்ணவங்களோ அல்லது வந்து மே மாதம் எக்ஸாம் எழுதுனவங்களோ நீங்கள் கிளிக் பண்ணி பார்க்குறீங்க அப்படின்னா, ஸோ உங்களுக்கு அதாவது மே மாதம் எழுதுனவங்களுக்கு மேபி இந்த வாரம் அல்லது இன்னும் கொஞ்சம் நாளில் பார்த்தீங்கன்னா ஒரு 10 நாளுக்குள்ளே கண்டிப்பாக உங்களுக்கு செலெக்ஷன் லிஸ்ட்டு வந்து கொடுத்துருவாங்க. அடுத்தது ஸ்கில் டெஸ்ட்டுக்கு வந்து நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இந்த செப்டம்பருக்குள்ளேயே அதெல்லாம் நடக்குமா அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்குறோம். கீழமை நீதிமன்றங்களுக்கு அப்ளை பண்ணியிருக்கீங்கன்னா நமக்கு எக்ஸாம் வந்து செப்டம்பர் இறுதி அல்லது அக்டோபர் வருன்ற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ உங்களுக்கு வந்து ரிஜெக்ஷன் லிஸ்ட் வந்து இப்போதைக்கு நீங்கள் எதிர்பார்க்க வேண்டாம். நீங்கள் இந்த படிங்க, அது வரும்போது பொறுமையாக வரட்டும். ரைட்டா? ஸோ அது சம்மந்தமான ஏதாவது அப்டேட் கிடச்சதுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து நான் யூடியூப்பில் வந்து சொல்கிறேன். இப்போதைக்கு வந்து நீங்கள் படிங்க, ரிவிஷன் பண்ணுங்கள். நிறைய பேர் இன்னும் சரியாக படிக்கல அப்படின்றது தெரியுது. ரைட்டா? ஸோ அதனால் படிங்க, ரிவிஷன் பண்ணுங்கள். உங்களுக்கு ரிஜெக்ஷன் லிஸ்ட்டு இல்லை எக்ஸாம் டேட் சம்மந்தமாக ஏதாவது அப்டேட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து இன்ஃபார்ம் பண்ணுறேன். இப்போதைக்கு இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறதுக்காக தான் இந்த வீடியோ நாங்கள் மேக் பண்ணோம். வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.